ஹலோ மை டியர் 10th 12th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் தானே. அப்போனா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டேக் அ டீப் ப்ரீத், அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகுங்க. ஏன்னா கடந்த 8 மாதம், சில பேர்லாம் 10 மாதம் அதே 5 புக்கை பல தடவை எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருப்பீங்க. எங்கேயும் போகாமல், பர்த்டே பார்ட்டிஸ் அட்டன் பண்ணாமல், அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் வேணும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கொடுத்த இன்புட்டுக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இந்த 5 நாள் எக்ஸாம்ஸு நல்லா பண்ணுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எக்ஸாம் எழுதாமல் ஹையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எழுதுங்க. அதே மாதிரி ஐயோ நீ 10th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற, அது மாதிரி உங்களை பயன்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸ் வைங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல் அ பார்ன் சாம்பியன்ஸ். யூ கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் மை கிட்ஸ். லைஃப் இஸ் அ பிக் ஜேர்னி. இது ஒரு ஸ்மால் ஃபேஸ், ஆனால் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ், அவ்வளோதான். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட்.